ஸோ இந்த ஜீனர் டயோடோட பாசிட்டிவ் வெயிட் வந்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த நெகட்டிவ் வெயிட் வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணாக்கா அது ரிவர்ஸ் பயாஸ்ன்னு இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெகட்டிவாக இருக்குது, உள்ளார வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகும் போதும் இந்த இங்கே இருக்கிற பாசிட்டிவ்லாம் வந்து நெகட்டிவ் நோக்கி அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நெகட்டிவ் நிறையா இருக்கும் அயான்ஸ், இதில் இங்கே பாசிட்டிவ் அயான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் அயான்ஸை அப்சர்வ் பண்ணும். அப்போ இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற பாசிட்டிவ்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும், இங்கே இருக்கிற நெகட்டிவ்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும், பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த டிப்ளீஷன் லேயர் நல்லா திக்காக ஆகிடும், இவ்வளோ நல்லா பெருசாக மொத்தமாக ஆகிடும். ஸோ மொத்தமாக ஆகிடும் இது. ஸோ அதனால் வந்து அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எந்த கண்டக்ஷனும் இருக்காது. ஸோ எந்த கண்டக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரும்போதும் இந்த நிறைய கொஞ்சம் ஒரு 12Z ஜீனர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், 12 வோல்ட் ஜீனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 12 வோல்ட் வரும்போதும் இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து வைடாயினே போயினே இருந்தது. பட் எல்லா கேரியர்ஸும் இங்கே நல்லா அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்தது. அக்யூமுலேட் ஆகிற அந்த கேரியர்ஸு நிறையா வந்து இருக்கிறதுனால, இந்த இடத்துலையும் வந்து நிறையா கேரியர்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹீட் டெவலப் ஆகி இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து சடனாக வந்து உடஞ்சிரும். அந்த சடனாக உடையுது பாருங்கள், அந்த நேரத்தில் ஒரு பிரேக் டவுன் நடக்கும். அந்த பிரேக் டவுன் பேர் வந்து அவலான்ச் பிரேக் டவுன் சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு பனிமலை பனிமலை இருக்குதுன்னு வச்சிங்களேன், பனிமலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஐஸ் மலை மாதிரி அப்படியே டப்புன்னு கீழே வந்து விழும், அதுக்கு பேர் அவலான்ச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கேரியர்ஸ் எல்லாம் வந்து வேறு எங்கேயும் போக முடியாமல் இந்த டிப்ளீஷன் லேயரை உடச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற கேரியர்ஸ் இங்கேயும், இங்கே இருக்கிற கேரியர்ஸ் இங்கேயும் வரும். அப்படி வரும்போதும் இந்த டிப்ளீஷன் லேயர் பிரேக் ஆகிட்டு ஆனோடில் கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு எந்த டிப்ளீஷன் லேயர் வைடாக இருந்துக்கிட்டே இருக்குது, அது வரைக்கும் எந்த கரண்ட்டும் போகலை. லைட்டாக ஒரு மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு, சின்ன கேப் தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 12 வோல்ட் ஜீனராக இருந்ததுன்னா அந்த விஇசெட் வந்து 12 வோல்ட்டாக இருக்கும் போதும் -12 வோல்ட்டாக இருக்கும் போதும், ஏன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கோம், கரெக்டாக இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. இது பேர் அவலான்ச் பிரேக் டவுன் சொல்லுவோம். இது மாதிரி பிரேக் டவுன் ஆகணுன்றதுக்காகவே இதை டோப்பிங் வந்து அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ஜீனர் டயோடு வந்து டோப்பிங் அதிகமாக பண்ணுறது காரணமே பார்த்திங்கன்னா ஹை கரண்ட் வந்து அதில் போகணுன்றதுக்காக டோப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த டோப்பிங் வந்து லைட்டாக இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து டயோடு வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து ஜீனர் டயோடை ஹெவிலி டோப்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 12 வோல்ட் வரும்போதும் -12 வோல்ட் வரும்போதும் உங்களுக்கு கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி போக ஆரம்பிச்சிடும் ரிவர்ஸ். நல்லா தெரியும், இங்கே நல்லா போட்டிருக்காங்க, -VAK தான் போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ், ஓகேங்களா? ஃபார்வர்டில் பார்த்திங்கன்னா வெறும் 0.2 வோல்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா -12 வோல்ட் வரும்போதும் கண்டக்ஷன் வந்துட்டு கரண்ட் போக ஆரம்பிச்சிடும், ரைட்டா? திரும்பி பழையபடி பவர் சப்ளை நீங்கள் ரெஸ்டோர் பண்ண உடனே அந்தந்த டிப்ளீஷன் லேயர் பழையபடி தின்னாகிடும், திக்காக இருக்கிற அந்த டிப்ளீஷன் லேயர்லாம் போயிடும், பழையபடி வந்து டயோட் நார்மல் பொசிஷனுக்கு ஓடியாந்துடும். இதான் வந்து ஜீனர் டயோடோட ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜீனர் டயோடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் வோல்டேஜ் இங்கே இருக்குது, இது வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸு. இது பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் பயஸில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெட் கலரில் போட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் நடுவில் இருக்கிற இந்த வோல்டேஜ் இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து நீ பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? எந்த பொசிஷனில் உங்களுக்கு கண்டக்ஷன் நடக்குது, எப்போ அவலான்ச் பிரேக் டவுன் நடந்து கண்டக்ஷன் நடக்குது ஜீனரில், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேர் வந்து நீ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த நீ பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீனரில் எந்த கரண்ட்டும் போகாது, அப்ராக்சிமேட்லி 0 கரண்ட்டு தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நீ பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இன்னும் தெளிவாக இருக்குது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் கரண்ட் இது ரிவர்ஸ் கரண்ட்டு, இது ஃபார்வர்ட் வோல்டேஜு. நல்லா பாருங்கள், ஜெர்மானியம் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி பிஎன் ஜங்ஷனை உருவாக்கியிருந்தீங்கன்னா, பிஎன் டயோடு உருவாக்கியிருந்தாங்கனாக்கா இது வந்து ஜெர்மானியமில் சீக்கிரமாகவே கண்டக்ஷன் வந்துடுது. ஒரு 0.2 வோல்ட்ஸ் இல்லை 0.24 வோல்ட்ஸில் வந்து உங்களுக்கு கண்டக்ஷன் வரும், ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. அதுவே சிலிக்கன் செமிகண்டக்டரை யூஸ் பண்ணி
யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஜீனோ டயோடை தயாரிச்சிருந்தாங்கனாக்கா ஒரு 0.7 வோல்ட்ஸ் இல்லை 0.6 வோல்ட்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் வோல்டேஜே கிடைக்கும். அது வரைக்கும் வந்து கண்டக்ஷனில் போகாது. ஓகேவா? இது வந்து ஜீனோ டயோடை ஸ்விட்சாக யூஸ் பண்ணலாம், ஸ்டெபிளைசர்ஸில் யூஸ் பண்ணலாம். நல்லா பாருங்கள், இது வந்து ஜெர்மானியம். கரெக்டாக வந்து ஒரு கொஞ்சம் வோல்ட் வரும்போதே வந்து கண்டக்ஷன் போயிடுது. இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்னும் அதிகமாக கொடுத்தா தான் சிலிக்கனில் வந்து கண்டக்ஷன் வருது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் வந்து நம்ம நீ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜீனோ டயோட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் வோல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் யூஸ் பண்ணலாம். இதான் வந்து இன்புட் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறது. இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரெசிஸ்டர், ஒரு ஆர்எஸ்ன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இதான் வந்து ஜீனோ டயோடு. இது வந்து லோடு. இப்போ நம்ம வந்து எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த ஜீனோ டயோடை, ஸோ அதான் வந்து லோடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 0 to 20 வோல்ட்ஸ் கூட இருக்கட்டும், நமக்கு ஆனால் 12 வோல்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு 12Z ஜீனர்னு ஒரு டயோடு ஒன்று யூஸ் பண்ணிடுவோம். அப்போ யூஸ் பண்ணாக்கா அவுட்புட் எப்பயுமே 12 வோல்ட்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ இது வந்து ஸ்டெபிளைசர்ஸில் இங்கே யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஜீனரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ரெசிஸ்டர். இது வந்து இதான் ஜீனரு. இது வந்து 12 வோல்ட் ஜீனர்னால் கரெக்டாக 12 வோல்ட்டில் வந்து அது அவுட்புட் வோல்டேஜ் வந்து எப்பயுமே 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை 5Z ஜீனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே 5 வோல்ட்ஸ் வந்து அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் தோ த இன்புட் வோல்டேஜ் வேரிஸ். இன்புட் வோல்டேஜ் வந்து 0 to 15 வோல்ட்ஸோ இல்லை 0 to 20 வோல்ட்ஸோ எவ்வளோ வேணால் இருக்கட்டும். எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் 12Z ஜீனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே 12 வோல்ட்ஸ் அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஸ்டெபிளைசர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் கிளிப்பிங். ஒரு 12 வோல்ட்டில் வந்து வோல்டேஜை வந்து கிளிப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கிளிப்பிங் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணலாம். மீட்டர் ப்ரொடெக்ஷன், ஒரு மீட்டரில் வந்து இவ்வளோ வோல்டேஜ் தான் மேக்ஸிமம் போகணுன்னு இருக்குது, அந்த இடத்துல வந்து இந்த ஜீனோ டயோடை யூஸ் பண்ணலாம். ஸ்விட்சிங் ஆப்ரேஷன், ஒரு ஸ்விட்சாக யூஸ் பண்ணலாம். கரெக்டாக 12 வோல்ட் வரும்போது மட்டும்தான் இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஜீனோ டயோடை சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஜீனோ டயோடு வந்து யூஸ் ஆகுது.